தேம்பாவணி தந்த திருமகனார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் வீரமா முனிவர். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா வெர்ஜின் நகர், இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த வெர்ஜின் நகர் காஸ்திக் கிளியோனி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் கான்ஸ்டன்டினைன் பெஸ்கி. ஸோ இவர் 18 வயதிலே வந்து கத்தோலிக்க குருவாக பதவி ஏற்றிருப்பார். இவருடைய அந்த சிறப்பான மறைப்பணி ஆற்றுவதற்காக தான் 1710 ஆண்டு இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டார். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இவர் அந்த தமிழ் மொழியில் வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு தமிழை வந்து இங்கே வந்து அவர் கத்திருந்தார். ஸோ இவருடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் வசித்த சுப்ர தீபக் கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தமிழ் ஆசிரியர். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தமிழ் மேல் ஆர்வம் ஏற்பட்டு இவருடைய பேரை வந்து தைரியநாதன் அப்படின்னு பேரை வந்து மாற்றம் செஞ்சிருப்பார். அதன் பின்னாடி மக்கள் இவரை வீரமா முனிவர் அப்படின்னு புகழ்ந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ தமிழில் வந்து முதலாக அந்த அகராதியை தொகுத்தவர் வந்து வீரமா முனிவர். ஸோ அது மட்டுமே இல்லாமல் 4 இலக்க நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், திறவுகோல் அப்படிங்கிற இலக்கண நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் காப்பியத்தை வந்து எழுதியிருப்பார். அதனுடைய பேர் வந்து தேம்பாவணி. இதில் இருக்கக்கூடிய விருத்தப்பாக்கள் வந்து 3615. ஏசுநாதரின் வளர்த்த தந்தை சூசையப்பர் பற்றிய வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த தேம்பாவணி. ஸோ இதனுடைய இந்த காப்பியத்தினுடைய அந்த முக்கிய வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும். ஸோ அதை சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த தேம்பாவணியில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இவருடைய வேறு நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானே. ஸோ இவருடைய அந்த தேம்பாவணியை வந்து 2019 ஆண்டு டொமினிக் ராஜ் அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி ஸ்காலர் வந்து முனைவர் வந்து அதை இங்கிலீஷில் மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 8. ஸோ இவருடைய அந்த பிறந்த நாளை தான் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து அகராதி நாளாக அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேரில் வந்து விருதும் வழங்கப்படுது.